உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேளாண் சார்ந்த அரசு திட்டங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்வதற்கும் நவீன விவசாய முறைகள் குறித்து அறிந்து கொள்வதற்கும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை மத்திய அரசு நடத்தி வருகிறது. காரிப் பருவம் தொடங்க உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் நடைபெற்று வரும் இந்நிகழ்வு விவசாயிகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் நடைபெற்றது. சேலம் சந்தியூரில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை அவர்களின் வாழ்விடத்திலேயே சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 20 வட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக கூறுகிறார் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெகதாம்பாள். ஒரு நாளைக்கு ஒரு 3 வில்லேஜ் கவர் பண்ணி மொத்தம் 15 நாளில் ஒரு 45 கிராமங்களை கவர் பண்ணுறோம். இதில் மொத்தம் ஒரு 15 நாளில் ஒரு 18,000லேருந்து 20,000 விவசாயிகள் பயனடையும் மாதிரி நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஊடு பயிர் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோமோ அதற்கான ஊடு பயிர்கள் சாகுபடி பண்ணுறதுலேருந்து ஆரம்பத்திலிருந்தே பண்ணோம்னா நம்ம அனைத்து பயிர்களோட வளர்ச்சியும் அதிகம் பண்ண முடியும், பூச்சி நோய் கட்டுப்பாடுகளையும் செய்ய முடியும். மொத்தத்தில் நம்மளுடைய சாகுபடி செலவுக்கான விவசாய செலவுகளை குறைச்சி அதிக வருமானம் எடுக்க முடியும். வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் மீன்வளம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பட்டத்திற்கான புதிய ரகங்கள், மண் மேலாண்மை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்துதல் குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் அளிக்கும் பயிற்சி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு விதையும் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், அதுக்கு என்ன உரம் போடணும், அது எப்படி உரத்தை கட்டுப்படுறதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பயனாக இருக்குது. எங்களுக்கு இந்த வேர்க்கடலை போடுறது எப்படி வேணால் டிராக்டரியில் போடுறதோட இந்த மிஷின் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் தான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ டிராக்டரியில் போடுறதா இருந்தால் ஒரு 20 கிலோ கொட்டை பிடிக்குதுன்னா இந்த கேவிக்கு கொடுத்த மிஷின் குறைஞ்சது ஒரு 10 கிலோ கொட்டம் தான் போதும் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு. இது நல்லா இருக்குது. இதனால் நம்மளுக்கு பெனிஃபிட்டை அதிகமாக இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4,000 5,000 செலவாகிற இடத்துல 2,000 நம்மளுக்கு செலவானாலும் 4,000 பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு செடியை வளர்த்தி அதுக்கு எந்த மருந்து அடிக்கணும், எந்த பூச்சிக்கொல்லி உரம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வேளாண் கேவிகே மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அரசை தேடிச் சென்று உதவி கேட்கும் நிலையை மாற்றி விவசாயிகளை அவர்களின் இருப்பிடத்திற்கே நேரில் சென்று வேளாண் விஞ்ஞானிகள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வேளாண்மை உற்பத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை சேலம் மாவட்டத்தில் உருவாக்கும் என நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.